வெல்கம் டு அரைஸ் அண்ட் ஷைன். இன்னைக்கு நம்ம திருக்குறள் 6 to 10th வரைக்குள்ள திருக்குறள் பேசிக் பற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். வாங்க திருக்குறளுக்குள்ளே போவோம். சரியா? திருக்குறளில் 133 அதிகாரங்களும் அதிகாரத்துக்கு 10 குறள்கள் வீதம் 1330 குறள்களும் உள்ளது. சரியா? 133 அதிகாரம், குறள்கள் 1330. இது 3 வகை பால்கள் இருக்குது. அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால். அறம், பொருள், இன்பம். அறத்துப்பாலில் 38 அதிகாரம், பொருள்பாலில் 70 அதிகாரம், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம். மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளது. இதில் நீ அறத்துப்பாலில் 4 வகை பிரிவுகள்: பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். பாயிரவியலில் 4 அதிகாரமும், இல்லறவியலில் 20, துறவறவியலில் 13, ஊழியலில் 1, மொத்தம் 38. அறத்துப்பாலில் மொத்தம் 38 அதிகாரங்கள். அதில் பாயிரம், இல்லறம், துறவறம், ஊழியல் 4, 20, 13, 1. ஓகேவா? அடுத்தது பொருட்பாலில் 3 பிரிவுகள்: அரசியல், அமைச்சியல், ஒழிபியல். ஓகேவா? இதில் மொத்தம் 70 அதிகாரங்கள். அரசியலில் 25 அதிகாரம், அமைச்சியல் 32, ஒழிபியலில் 13, மொத்தம் 70. அமைச்சியலுக்கு இன்னொரு பெயர் அங்கவியல், ஒழிபியல்னால் குடியியல். பொருட்பாலில் 70 அதிகாரங்கள். அடுத்ததாக காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால். இதில் களவியல், கற்பியல். கால வருது. களவியல், கற்பியல். மொத்தம் 25 அதிகாரங்கள். களவியலில் 7, கற்பியலில் 18. ஓகேவா? அப்போ திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரம், 1330 குறள்கள். 3 வகை பால்கள்: அறம், பொருள், இன்பம். 38, 70, 25. ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு 9 இயலை ஏறு வரிசை, இறங்கு வரிசை. இது டிஎன்பிசிலன்னா அந்த வரிசை ஆர்டர் கேட்பாங்க. சரியா? ஒன்றை ஏறு வரிசையில் எழுதுங்க, இல்லைனா இறங்கு வரிசையில் எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. டெட்டுக்கு இது வரைக்கும் இப்படி கேட்டதில்லை, இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அங்கவியல், அரசியல், இல்லறவியல், கற்பியல், துறவறவியல், குடியியல், களவியல், பாயிரவியல், ஊழியல். ஊழியலில் ஒரே ஒரு அதிகாரம் மட்டும்தான் இருக்குது. அதிகமான அதிகாரம் இருக்கக்கூடியது 30. அது எதுனா அங்கவியல் அல்லது அமைச்சியல். ஓகேவா? அடுத்ததாக இந்த திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் 10 பேர். சரியா? பார்த்து வச்சுக்கோங்க. நேம்: தருமர், தாமத்தர், திருமலையார், பருதி, பரிபெருமாள், பரிமேலழகர், மல்லர், மணக்குடவர், நச்சர், காளிங்கர். இதில் முதலாக உரை எழுதியவர் யாருன்னா மணக்குடவர். முதலாக உரை எழுதியவர் மணக்குடவர். எல்லாருடைய உரையிலையும் 10 பேர் எழுதின உரையிலே சிறந்த உரை எழுதியவர் பரிமேலழகர். அது எல்லாருக்கும் ஃபெமிலரான நேம். சரியா? பரிமேலழகர் உரையே சிறந்த உரை. அடுத்ததாக இந்த திருக்குறள் நிறைய பேர் நிறைய லாங்குவேஜில் மொழிபெயர்த்திருப்பாங்க. இதில் ஒரு 11 பேர் இருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர். ஜெர்மன் லாங்குவேஜில் மொழிபெயர்த்தவர் க்ரௌல். இங்கிலீஷில் ஜியு போப். ஃப்ரெஞ்சில் ஏரியல். ஹிந்தியில் பிடி ஜெயின். தெலுங்கில் வைத்தியநாத பிள்ளை. வடமொழிகளில் அப்பர் தீட்சிதர். சீன மொழியில் யூசி. மலையாளத்தில் கோகிலம் பிள்ளை. குஜராத்தில் கோகிலா. சிங்களம் லாங்குவேஜில் மிசிகாமி அம்மையார். இதில் இருந்தும் கொஸ்டின் கேட்கலாம், டிஎன்பிசி கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த திருவள்ளுவருக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குது, திருக்குறளுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்குது, பார்த்துக்கோங்க. வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், பெருநாவலர், முதற் பாவலர், நாயனார், தேவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதார். சரியா?
இதெல்லாம் திருவள்ளுவருக்குள்ள சிறப்பு பெயர்கள். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், பெருநாவலர், முதற் பாவலர், நாயனார், தேவர், நான்முகனார், மாதானு பங்கி, சென்னா போதார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு திருக்குறளுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. என்னென்னா முப்பால், தெய்வ நூல், நீதி நூல், இப்படி பல பெயர்களால் வழங்கப்படுது. அந்த திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய என்னென்ன பெயர்கள்னு பார்க்கலாம். இந்த திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அடுத்த உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து, அறநூல், வாழ்வியல் நூல், உலக பனுவல், முப்பால், பொய்யாமொழி, தெய்வ நூல், தமிழ் மறை, முதுமொழி, பொருளுரை என பல பெயர்களால் திருக்குறள் அழைக்கப்படுது. சரியா? உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து, அறநூல், வாழ்வியல் நூல், உலக பனுவல், முப்பால், பொய்யாமொழி, தெய்வ நூல், தமிழ் மறை, முதுமொழி, பொருளுரை என பல பெயர்களால் அழைக்கப்படுது. சரியா? இனியும் நிறைய மாநாடுகளாக நடத்தியிருப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். திருக்குறளை போற்றும் பாடல்களின் தொகுப்பு திருவள்ளுவ மாலை. திருக்குறளை போற்றும் பாடல்களின் தொகுப்பு திருவள்ளுவ மாலை. தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்றவர் அறிவுமதி. உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் என்று சொன்னவரும் இதே அறிவுமதி தான். சரியா? இந்த இதையும் பார்த்துக்கோங்க. இது போக திருக்குறளில் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 42,194. திருக்குறளில் குறிப்பிடப்பட்டுள்ள மலர்கள் 2, அனிச்ச மலர், குவளை மலர். மரங்களும் 2, பனை மரம், மூங்கில் மரம். சரியா? திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யாருன்னா தஞ்சை ஞான பிரகாசர். எந்த இயர்னு கேட்டால் 1812. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர், 1812. திருக்குறளால் பயன்படுத்தப்படாத ஒரே ஒரு உயிரெழுத்து ஔ. திருக்குறளில் பயன்படுத்திய ஒரே ஒரு பழம் நெருஞ்சி பழம். ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் பயன்படுத்திய ஒரே விதை குன்றிமணி. சரியா? இரு அதிகாரங்கள் ஒரே மாதிரி உள்ளவை எதெல்லாம்னா குறிப்பறிதல் ஒரே அதிகாரம் 2 முறை வந்திருக்கும். பொருட்பாலில் ஒரு முறையும் காமத்துப்பாலில் ஒரு முறையும் வந்திருக்கும். சரியா? பொருட்பாலில் 71ஆம் அதிகாரத்திலும் காமத்துப்பாலில் 110வது அதிகாரத்திலும் குறிப்பறிதல் என்ற ஒரே அதிகாரம் 2 முறை பெயர்களில் வந்திருக்கும். அடுத்த கேள்வி, திருவள்ளுவர் நாணயத்தை வெளியிட்டவர் எல்லீஸ். திருவள்ளுவர் நாணயத்தை வெளியிட்டவர் எல்லீஸ். அடுத்த கேள்வி, 7 என்ற சொல் 8 திருக்குறளில் வந்துள்ளது. அதே மாதிரி கோடி என்ற சொல் 7 முறை வந்துள்ளது. ஓகே, நீ அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு வகுப்பு வாரி 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பில் திருக்குறள் பார்க்கலாம். சரியா? உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.